ஹாப்பி டியூஸ்டே அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களென்று நம்புகின்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ஆல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எங்களுடைய நன்றிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பான லைக்ஸ், அன்பான கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கின்றன. எங்களுடைய வீடியோஸை பார்த்து மிகவும் மிகவும் ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எங்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு மட்டுமே. வேறு யாராவது பார்த்து எங்களை பிடிக்காமல் போய்விட்டால் தயவுசெய்து அப்படியே போய்கொண்டே இருங்கள், திரும்பி வந்துடாதீர்கள். அண்ட் கமெண்ட்டை போடுறதையும் நினைச்சு கூட பார்க்க வேண்டாம் ப்ளீஸ். ஓகே, எனிவே அண்ட் ஆல்சோ என்னுடைய தமிழ் பர்ஃபெக்ட் கிடையாது. சில வார்த்தைகள் முன்னுக்கு பின் தவறாக இருக்கலாம். ஆனால் அதையும் மன்னித்து அதன் நோக்கத்தை உணர்ந்து அதற்காக நீங்கள் கமெண்ட் போட்டு உற்சாகப்படுத்துகிறீங்கள். அது அந்த மனதுக்கு அந்த மனது வேறு லெவல். ஸோ தேங்க்யூ. ஸோ இன்றைக்கு எனக்கு ஒரு ஆசை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணுமென்றது. இந்த டாபிக் எவ்வளோ பேசப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. பட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ மை லவ்லிஸ். பிகாஸ் கணவன் மனைவி அன்பு பரிமாறுறது இடம் பொருள் எல்லாம் இருக்குது என்று சொல்லலாம். எஸ், பட் அன்பை பரிமாறிக்கொள்வது 2 விதமாக இருக்கின்றது. பல விதமாக இருக்குது. நான் இப்போ 2 விதத்தை சொல்கிறேன். ஒன்று ஃபிசிக்கல், ஒன்று எமோஷ்னல். ஸோ ஆனால் கூடுதலாக எங்களுடைய கலாச்சாரத்தில் கலாச்சாரம்னு சொல்ல முடியாது. அந்த கலாச்சாரத்தில் நிறைய நாகரிகமான சிந்தனை தான் எங்கள் கலாச்சாரத்தில் இருக்குது. ஆனால் மனிதர்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை கொஞ்சம் திரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்கிறாங்க. அந்த வகையில் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், கணவன் மனைவி இப்போது கைகோத்து போவது பார்த்து சில பேர் சொல்லுவாங்க, பேரண்ட் கைகோத்தெல்லாம் போகிறாங்க, எல்லாம் வெளிநாட்டில் வாழ்கிற இது. ஈவன் எங்கட நாட்டில் வாழ்ந்தாலும் பார்த்தியா நாடு எப்படி போயிடுச்சுண்டு. கணவன் மனைவி முத்தம் பகிர்ந்துக்கிட்டால் அதையும் தவறாக நினைப்பவர்கள் உண்டு. எல்லாரும் இல்லை, ஆனால் இருக்கிறார்கள். சில பேர் இப்போ குழந்தைகளுக்கு கன்னத்தில் முத்தமிட்டாலோ இல்லை அணைத்து கொண்டிருந்தாலோ இருக்கும்போது கையை பிடிச்சிட்டு கட்டிப்பிடித்தாலோ அது கூட தவறாக சில பேர் சொல்லுவார்கள், என்ன பிள்ளைகளுக்கு முன்னுக்கு பிடிண்டு. ஸோ அது ஏன் இது எங்கள் கணவர் எங்கள் மனைவி. நாங்கள் கணவன் மனைவியாக சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், கணவன் மனைவியாக ரூம்ஸில் மட்டும்தான் இருப்பார்கள். இந்த வீடியோ கூட இது காமத்தை நோக்கி கதைக்கிறதுக்காக பேசுவதற்காக வரவில்லை. அது காம அடிப்படையிலையும் பார்க்கவும் கூடாது. பிகாஸ் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எல்லா விஷயங்களும் காம அடிப்படையிலேயே பார்த்து நாங்கள் சலித்து போய்விட்டோம். ஓகே, காமம் என்பது என்ன? ஒரு கொஞ்ச நொடி சந்தோஷம். அதை தாண்டி வாழ்க்கை உள்ளதல்லவா? அதை தாண்டி ஆசைகள் இருக்கின்றதல்லவா? ஸோ எதை எடுத்தாலும் காமத்தை வச்சு பார்க்குறத நம்மில் சில பேர் நிறுத்த வேண்டும். காமத்தின் அடிப்படையில் எஸ், காமம் உண்டு, காமம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில். பட் காமத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கண்ணோட்டத்தில் பார்க்கும் சில பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் நான் சொல்கிறேன், ஸ்டாப் பண்ணுங்க, அதுகளை ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாமே இந்த நவீன உலகத்தில் எல்லாமே சும்மா அந்த மாதிரி டக்குன்னு கிடைக்கும். ஸோ இன்னுமா காமத்தையே வச்சு பார்த்து அதை பற்றியே அதாவது அவமானப்படுத்துகிற வேர்ட்ஸால் கதைச்சு மற்றவங்களை ஹர்ட் பண்ண வேணும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நான் போட்டாலும் அதை திருப்பி காம நோக்கத்தோட சில பேர் பார்க்க வேண்டாம். காமத்தையும் தாண்டி, அண்ட் காமமும் அழகானது, மரியாதைக்குரியது அந்த விஷயத்தில். பட் அது வேற டாபிக், இது வேறு டாபிக். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கொள்வது ரூம்ஸில் மட்டும் சில பேர் போயிட்டு ரூம்ஸில் கணவன் மனைவி அன்பை பகிர்ந்து கொண்டுட்டு ரூமை விட்டு வெளியே வந்த உடனே அவங்க யாரோன்னு தெரியாது, இவங்க யாருன்னு தெரியாது, அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க குடும்ப நபர்களுக்கு இடையில், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையில். அது இப்போ கொஞ்சம் காலங்களில் கொஞ்சம் மாறிக்கொண்டு வருகின்றது. ஆனால் அது ஏன் எங்கள் கணவர் எங்கள் மனைவி என்றால்
நாங்கள் வந்து அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அம் எங்களுக்கு ஒரு நாளில் எவ்வளோ பளு இருக்கலாம் வாழ்க்கையில். வீட்டு வேலைகளாக இருக்கலாம், வெளி வேலைகளாக இருக்கலாம், எங்களுடைய தொழிலாகட்டும். ஸோ எல்லா விதத்திலையும் எங்களுடைய பெட்டர் ஹாஃப், அது மனைவியோ கணவரோ, அவங்க கூட தான் மோஸ்ட்லி நாங்கள் பகிர்ந்துக்க வேண்டும். அப்போது சில நேரத்தில் எங்களுக்கு வந்து இந்த தட்டி கொடுக்கறது, வருடுறது, ஃபிசிக்கலி வந்து கனெக்டடாக இருக்கிறது ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும். அது எல்லாத்தையும் இரவு வரைக்கும் வெயிட் பண்ணி சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பூட்டிய அறையில் செய்கிறது வந்து தவறு தவறு. அதை தவறான கண்ணோட்டத்தோடு யாரும் பார்க்கவும் கூடாது. கணவன் மனைவி, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இதை தவறான கண்ணத்தோடு பார்க்கக்கூடாது. பிள்ளைகள் கெட்டு போவார்கள், டீனேஜ் பிள்ளைகள் கெட்டு போவார்களோ, சின்ன பிள்ளைகள் அந்த மாதிரி கூட இல்லை. நான் சொல்வது வந்து சரியான ஒரு எண்ணத்தோடு கணவன் மனைவி வந்து இந்த மாதிரி அன்பை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதில் தவறு இருக்காது, அதில் அழகு தான் இருக்கும். ஸோ பிள்ளைகளும் எங்களை பார்த்து தான் வளர்கிறார். ஓ, எங்களோட அம்மா அப்பா எவ்வளோ அந்த அம்மாவும் அப்பாவும் எப்பவும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அம்மாவும் அப்பாவும் சண்டை பிடிச்சாலும் வந்து திருப்பி சேர்ந்துருவாங்க. அவங்க இப்படி கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அது நார்மலாக இருக்கும். அதில் ஆபாசம் கிடையாது, அதில் அன்பு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஓ, அம்மா அப்பா எப்போவுமே சிரிச்சு கொண்டு, அம்மா அப்பா எப்போவுமே வந்து இப்படி தான் தொட்டுக்கொண்டெல்லாம் இருப்பாங்கன்ட்டு. அது அந்த அன்பு அழகான அன்பு தான் வெளிப்படுத்துகிற மாதிரி எங்ககிட்ட இருந்து அம்மா அப்பா சகோதரர் இது எங்ககிட்ட இருந்து தான் அது நாங்கள் எங்களுடைய ஜெனரேஷனுக்கு கொடுக்க வேண்டும். அதில் தவறு கிடையாது. முத்தம், எத்தனையோ விதமான முத்தங்கள் இருக்கின்றன. ஸோ கணவன் பகிர்ந்து கொள்கிற முத்தம் வந்து நிறைய விதமானது இருக்கின்றது. அதில் வந்து கணவனோ மனைவியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து குழந்தைகளாக இருக்கலாம், அந்த விதத்தில் முத்தம் பகிர்ந்து கொள்ளலாம். அவங்க அப்பா அம்மாவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் ஓடி போய் எங்களோட கணவருக்கோ மனைவிக்கோ தான் பகிர்ந்து கொள்ள ஃபர்ஸ்ட் ஆசைப்படுவோம் தானே. அப்படி ஆசைப்படும் போது அந்த ஆசையில் வந்து எமோஷ்னலாக வந்து சில விஷயங்களை வெளிக்காட்டுவோம், ஃபிசிக்கலாக சில விஷயங்களை வெளிக்காட்டுவோம். அந்த வகையில் வந்து அதை தவறான கண்ணோட்டத்தோடு யாரும் பார்க்க